கார்த்தியை பொறுத்தவரை ஒரு படத்தை வெற்றியாக கொடுக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து விடுவார். இல்லை என்றால் பார்க்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு மொக்கையாக ஃபெயிலியர் படத்தையும் கொடுத்து விடுவார். அப்படி இவருடைய கெரியர்ல தோல்வியடைந்த தயாரிப்பாளர்கள் தலையில் முக்காடு போடு வைத்த படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன். இயக்குனர் சூரஜ் இயக்கத்தில் 2013ஆம் ஆண்டு கார்த்தி, அனுஷ்கா மற்றும் சந்தானம் காம்போவில் வெளிவந்த திரைப்படம் தான் அலெக்ஸ் பாண்டியன். இந்த படத்துல சந்தானத்தின் மொக்கையான காமெடி கூட பார்த்து விடலாம். ஆனால் காமெடி பண்ணுகிறேன் என்ற பெயரில் அலெக்ஸ் கேரக்டர் கார்த்தி மொக்கையாக நடிப்பை பார்க்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு செட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்து தயாரிப்பாளருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அடுத்தது தேவ். இயக்குனர் ரஜத் ரவிசங்கர் இயக்கத்தில் 2019ஆம் ஆண்டு கார்த்தி, ரகுல் பிரீத்தி சிங், பிரகாஷ் ராஜ் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் தேவ் திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்தின் கதையானது மிகப்பெரிய பணக்காரராக இருக்கும் கார்த்தி ஏதாவது வித்தியாசமான சாகசங்களை பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்வார். அப்பொழுது கார்த்தியை டைவர்ட் பண்ணுவதற்காக ஒரு தொழிலதிபரான மகளை கோர்த்துவிட்டு அவருடன் காதல் வலையில் சிக்க வைத்து விடுவார். இப்படத்தின் கதை ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலும் மக்களிடமிருந்து எதிர்மறையான விமர்சனத்தை பெற்றது. அடுத்தது சகுனி. இயக்குனர் சங்கர் தயாள் இயக்கத்தில் 2012ஆம் ஆண்டு சகுனி திரைப்படம் வெளிவந்தது. இதில் கார்த்தி, சந்தானம், பிரணிதா, பிரகாஷ் ராஜ், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சந்தானம் மற்றும் கார்த்தியின் காம்போவில் வரும் காமெடிகள் அனைத்தும் ரசிக்கும்படியாக அமைந்திருக்கும். அத்துடன் படத்தையும் ஒரு முறை பார்க்கலாம் என்பதற்கு ஏற்ப கதை அமைந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் கார்த்திக்கு தோல்வி படமாக முத்திரை குத்தியது. அடுத்தது காற்று வெளியீடை. இயக்குனர் மணிரத்னம் படம் வித்தியாசமான கதைகளாக அமைந்தாலும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுவிடும். அந்த நம்பிக்கையில் தான் கார்த்தியை வைத்து ஒரு ரொமான்டிக் மற்றும் காதல் படமாக இந்த படத்தை எடுத்தார். அதற்கேற்ற மாதிரி இந்த படத்தில் அமைந்திருக்கும் காட்சிகள் அனைத்தும் ஒரு உணர்வு பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அத்துடன் இதில் கார்த்திக்கு ஜோடியாக அதித்தி ராவ் யதார்த்தமான காதலை வெளிப்படுத்தி இருப்பார். ஆனாலும் இந்த படம் ஹிட் என்று சொல்லும் அளவிற்கு பெயர் வாங்காமல் போய்விட்டது. அடுத்தது ஜப்பான். இயக்குனர் ராஜு முருகன் இயக்கத்தில் கடந்த வருடம் கார்த்தி நடிப்பில் 25வது படமாக ஜப்பான் வெளிவந்தது. இதில் அனு இமானுவேல், KS ரவிக்குமார், ஜித்தன் ரமேஷ் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தின் கதையானது 200 கோடி மதிப்பிலான நகைகளை திருடியவரை காவல்துறை கண்டுபிடிக்கும் விதமாக கதை நகரும். ஆனாலும் இந்த படம் கார்த்தி நடித்த படங்களிலே மிக முக்கியமான படமாகவும் இந்த படத்தை ஒரு முறை கூட பார்க்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு தலையில் அடித்துக் கொண்டு பார்த்தவர்கள் புலம்பும்படியாகவும் அமைந்துவிட்டது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.